ஹலோ! ஆஃபீஸ்க்கு 2 நாள் லீவ் போட்டாச்சு. இயர் எண்டு. பாப்பா கூட 1 இயர் ப்ராப்பரா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்ல. லாஸ்ட் வீக் வெக்கேஷன் போனோம். ஸோ, அதோட கன்டினியூஷனா இந்த வீக்கும் 2 நாள் வந்து அவ கூட லீவ் போட்டு ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். ரொம்ப நாளா தேங்காய் பன் சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சு. இப்ப செஞ்சிடலாமா? வாங்க. என்கிட்ட பிளாஸ்டிக் மெஷரிங் ஸ்பூன்ஸ் இருக்கு. சரி சில்வர்லயே ஒண்ணு வாங்கலான்னு வாங்குனேன். ஆனா, அத கழுவுறதுக்குலாம் எனக்கு வந்து பொறுமை இல்ல. அதனால இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு. குட்டியா ஒரு டேஷ் மிக்சர் வாங்குனோம்ல, ஸ்டாண்ட் மிக்சர். அதில தான் இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் அத செய்றேன். ஸோ இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான். அத தனியா வார்ம் மில்க்ல போட்டு ப்ரூஃப் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனா ஈஸ்ட் உயிரோட இருக்கா செத்து போச்சான்னு எனக்கு தெரியல. நான் வாங்கி ஒரு 3, 4 மாசம் ஆயிடுச்சு. ஸோ அத வந்து திருப்பி டெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த குட்டி மிக்சர் பாவம் கஷ்டப்படும் அப்படின்ட்டு நானே கொஞ்சம் மாவ மிக்ஸ் பண்ணி குடுத்தா அது குடுத்தேன். நம்மளால தான் கையால தேய்க்க முடியல மாவ. இது நல்லா நமக்கு வந்து மாவ அடிச்சு துவச்சு பெசஞ்சு குடுக்கும் அப்படின்னு நெனச்சா, இது ஆரம்பிச்ச 2 செகண்ட் நல்லா தான் பெசஞ்சுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல மாவ தடவி குடுத்துட்டு இருந்துச்சு. "யோவ்! என்னையா பண்ற?" அப்படின்ட்டு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அது கடைசியில பிடிச்சு குடுத்த உருண்டையில எனக்கு நம்பிக்கையே இல்ல. அதனால கையாலேயுமே இன்னொரு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு அத மாவு தேய்ச்சுட்டு இருந்தேன். "இதுக்கு எதுக்குடா ஸ்டாண்ட் மிக்சர் வாங்குன?" அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அத நம்பியிருக்கலாமா? நம்பலையான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் அத நம்பி பார்ப்போம் எப்படி கொடுக்குதுன்ட்டு. ஓகேயா? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நல்லா வரணும் அப்படின்றனால தேங்காய் பன்னுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கீழ வந்து ஒரு லேயர வந்து சப்பாத்தி மாவு மாரி பெசஞ்சு, அதுக்கு மேல ட்ரை கோகனட்டு, ஃப்ரெஷ் தேங்காய் பூல செஞ்சா எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ட்ரை கோகனட்டு, டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ், பொடிச்ச சர்க்கரை இதெல்லாம் போட்டுட்டு மேல ஒரு லேயர் மாவு வச்சு சீல் பண்ணி நம்மக்கிட்ட இருக்கிற ஏர் ஃப்ரையர் அவன்ல பேக்கிங் மோட்ல வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் பன் வந்து 350 டிகிரீஸ்ல வச்சேன். 18 மினிட்ஸ்ல நல்லா ப்ரவுன் ஆயி குக் ஆயிடுச்சு. உள்ளலாம் குக் ஆயிடுச்சான்னு தெரியல. அதனால 2வது பன் வந்து 325ல 21 மினிட்ஸ் வச்சேன். பட் 2 பன்னுமே ஈக்குவலி குக் ஆயி தான் இருந்துச்சு. பன்ன கட் பண்ணது தாங்க தெரிஞ்சுச்சு. அது கட் பண்ண அடுத்த செகண்ட் அது காலியாகி போச்சு. லைட்டா எட்ஜஸ் மட்டும் தான் பிரிஞ்சு வந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்து நிஜமாவே சொல்றேன் சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா இருந்துச்சு. 2வது பன்ன அடுத்த நாளைக்காவது விட்டு வைங்கடான்னு சொல்லி பத்திரமா எடுத்து வச்சேங்க.